வேந்தர் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது 30/12/2025 மார்கழி மாதம் 15ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலனை பார்ப்போம். முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷ ராசிக்காரர்கள். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் பதட்டமில்லாமல் இருப்பது நன்மையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். தொழில் ரீதியாக தேவையற்ற விஷயங்களை விட்டுவிடுவது அனுகூலமான சந்தோஷத்தை ஏற்படுத்தும். விலையுயர்ந்த பொருள்களை கையாளக்கூடிய மேஷ ராசிக்காரர்கள் சிறிது கவனமாக பார்த்து கொள்வதும் பயணங்கள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். நாள் முழுவதும் அதீத கவனமாக இருக்கக்கூடிய நாள். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் யார் எதை சொன்னாலும் கேட்டுக்கொள்வது நன்மை ஏற்படுத்தி தரும். உத்தியோக ரீதியாக இழுபறியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளில் தேவையற்ற வாக்குவாதத்தை தவிர்த்து கொள்ளவும். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். இழுபறியாக இருந்த சிக்கல் ஒன்று பெரிய அளவுக்கு நிம்மதியை கெடுக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். விரயங்கள் சுபவிரயமாக மாறக்கூடிய அமைப்பு. கணவன் மனைவிக்குள்ளாக சிறிய ஈகோ கூட பெரிய அளவுக்கு குடும்பத்தில் நியூ இயர் கொண்டாட்டத்தை கெடுத்துவிடும். குடும்பத்தில் அந்நியர் தலையீடு, பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு கூடவே கூடாது என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். உத்தியோகம், தொழில், வியாபாரத்தில் அனுகூலங்கள் ஏற்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள். இழுபறியாக இருக்கக்கூடிய நிலைமையை பார்த்து கொள்வதும் அனுகூலத்தை தரும். பெரிய அளவுக்கு ஏற்றத்தையும் நம்பிக்கையும் பெற்றுத்தரக்கூடிய நாள். பணவரவில் இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி. தொழில் ரீதியாக ஏற்றம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அனுகூலமும் சந்தோஷமும் யோக பலத்தையும் நிச்சயமாக பெறக்கூடிய அமைப்பு. இழுபறியாக இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். தெய்வ பலத்தை அதிகமாக நம்பக்கூடிய சிம்ம ராசிக்காரர்களுக்கு சங்கடங்கள் வெயிலை கண்ட பனி போல் உருகி ஓடிவிடும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். நாள் முழுவதும் சந்திராஷ்டிரம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்து கொள்வது மிகப்பெரிய ஏற்றத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தி தரும். வெளியிடம், தொழில், உத்தியோகம், பயணங்கள் அனுகூலத்தை நிச்சயமாக பெற்றுத்தரும். கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு, பெற்றோர் பெரியோருக்கு அனுகூலமான காலகட்டம். பழைய கடன்கள் பைசல் செய்வதற்கு உங்களுடைய முயற்சி வெற்றி திருவினையாக்கக்கூடிய நல்ல காலகட்டம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். உத்தியோகத்தில் அதீதமான ஏற்றம் நம்பிக்கையை பெறக்கூடிய ராசிக்காரர்கள். குடும்பத்தில் மனமிட்டு பேசுவதும் உத்தியோக நிமித்தம், தொழில் நிமித்தம், தெய்வ மார்க்க நிமித்தம் பயணங்கள் வரவேற்கத்தக்க பயணங்களாக
காணப்படுகிறது. முதலீடுகளுக்கு எந்த குறையும் இல்லாத அமைப்பு என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். தனிப்பட்ட முறையில் செல்வாக்குகள் அதிகரிக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம். கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய அமைப்பு. இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறுவது ஏற்றத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தி கொடுக்கும். தொழில் அமைப்பு, உத்தியோக அமைப்பு, வியாபார அமைப்பு, படிப்பு அமைப்பில் சங்கடங்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது ஆனந்தம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட அனுகூலங்கள் டக்கென்று ஏற்றத்தை ஏற்படுத்தும். இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறுவது ஆச்சரியத்தக்க முன்னேற்றம். பிள்ளைகள் விஷயத்தில் பூத கண்ணாடி ஆராய்ச்சி வேண்டாமே. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவுடன் வாக்குவாதத்தை வைத்து கொள்ள வேண்டாம். வருடக்கணத்தில் கடைசி நாளான இன்று யாரிடத்திலும் கோபப்படுவது தேவையா என்பதை யோசித்து கொள்ளுங்கள். சந்தோஷமும் அனுகூலமும் விரைந்து வரக்கூடிய காலகட்டம். வாகனங்களிலும் பழக்க வழக்கத்திலும் சிறிது கவனம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கும்பராசிக்காரர்கள். தைரியத்துடன் முன்னோக்கி செல்லக்கூடிய காலகட்டம். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் யோக பலத்தை பெற்றுத்தரும். இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறுவது அனுகூலத்தையும் ஏற்றத்தையும் ஏற்படுத்தி தரும். உறவுக்குள்ளாக எந்த விஷயத்திலும் கோபதாபம் இல்லை என்றால் மற்ற விஷயங்கள் ஆனந்தம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மீன ராசிக்காரர்கள். வார்த்தைக்கு மதிப்பு மரியாதையும் அனுகூலமும் சந்தோஷமும் ஏற்றத்தை ஏற்படுத்தும். உத்தியோகத்தில், தொழிலில், வியாபாரத்தில், படிப்பில் வாக்குவாதம் மட்டும் இல்லை என்றால் மற்ற விஷயங்கள் சாதகத்தையும் சந்தோஷத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தும். இழுபறியாக இருந்த விஷயம் ஒன்று முடிவது தெய்வ சித்தம். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.